கானானியர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் யார்? பரிசுத்த வேதாகமத்திலே நோவாவின் 3வது மகனாக காம் என்கிறதான ஒரு நபர் வருகிறார். இந்த காமின் மகன்தான் கானான் என்று சொல்லப்படுகிறதான ஒரு நபர். இவர் மூலமாக இவருடைய தலைமுறைகள் தான் கானானிய தலைமுறைகள் என்று சொல்லப்பட்டது. இவர்கள் விக்கிரக வழிபாடுகளில் மூழ்கி இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் மேலோக் என்கிறதான தங்களுடைய தேவதைக்கு தங்கள் குழந்தைகளை பலியிடுகிற அசுத்த ஜாதிகளாகவும் இருந்தார்கள். தேவன் இவர்களை அழிக்க வேண்டும் என்று சில வசனங்களில் இந்த வேதாகமத்தில் குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த வேதாகமத்திலே தாமார் என்கிறதான கானானிய ஸ்திரீ எந்த குற்றமும் செய்ததாக இந்த வேதாகமம் அவள் மீது எந்த குற்றத்தையும் சுமத்தவில்லை. ஆனால் இந்த இஸ்ரவேலனாகிய யூதா குற்றம் செய்ததாக சில காரியங்களை இந்த வேதாகமம் முன்னிறுத்துகிறது. யூதா கானானில் போய் குடியேறியது பெரிய ஒரு குற்றமாக காணப்பட்டது. அடுத்தபடியாக தேவன் இட்ட கட்டளையை மீறி கானானிய ஸ்திரீயை திருமணம் செய்தது அடுத்த குற்றமாக காணப்பட்டது.